ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நாம ஃபோட்டோஷாப் அண்ட் ஏஐ ஒர்க் ஷாப் பற்றி, ஐ மீன் ஃபோட்டோஷாப் அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 கிரியேட்டிவ்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும். இந்த 3 கிரியேட்டிவ்ஸ் வந்து ஃபோட்டோஷாப் அண்ட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் லேர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் ஆட்லேயே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோஷாப் ப்ளஸ் சாட் ஜிபிடி. அதில் அதை பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி சாட் ஜிபிடி ரிலேட்டட் ஆட்ஸை வந்து நம்மளால அது ஒரு ஒர்க்கிங் ஆடா வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதில் எப்போவுமே ஒரு 10% ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த 10% ஆஃப் மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் ஃபோட்டோஷாப். அதனால த கரண்ட் டிசைன் ட்ரெண்ட் இஸ் ஃபோட்டோஷாப் ப்ளஸ் ஏஐ. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் த 3 ads வில் பி கிரியேட்டிங். இந்த 3 ads பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் ஆட், இல்லை நம்ம ரியல் ஃபேஸ் எதுவும் இல்லை, ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிறதால இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஆட்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆட், ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற ஒரு ரெகுலர் அட்வர்டைசிங் ஆட். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஆட், நம்ம ஒரு கான்செப்ட் வைஸ் ஸ்டோரி டெல்லிங் டைப் ஆட். ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஒரு ஆட்ல கன்வே பண்ணுறது தான் கான்செப்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ஆடுன்னு தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் கொஸ்டின் உங்ககிட்ட. ஐ ஹோப் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற இந்த 2 டிசைன், ஒன்று பார்த்தீங்கன்னா 100% ஏஐ ஜென்ரேட்டட் டிசைன். இது வந்து ஃபுல்லா நம்ம ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். டிசைன் சாஃப்ட்வேர் எதுவுமே இதுல நம்ம யூஸ் பண்ணல. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஐ பிளஸ் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏஐமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 டிசைன்லையுமே ஒரு 10% டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமா தான் இருக்கும், பட் 10% டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சாட்ல சொல்றீங்களா? ஸோ நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லலாம். ஜஸ்ட் ரெண்டுமே நீங்க தெளிவா வாட்ச் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு வந்து புரியும். Also students who don't understand Tamil, this is actually a Tamil workshop. If you want to attend English one, you can contact the WhatsApp group admin through WhatsApp, and they will guide you attending the English workshop. So you can drop off and you can join the English workshop. For that, please contact WhatsApp group admin number, or else the number you got the Google Meet link from. Thank you so much. Okay. So I'm getting feedbacks. Photo clear and bright இருக்கு. அப்புறம் வந்து font size, logo, letters, hand shape, font, alignment, picture, bottle. ஓகே, தேவி சக்தி ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்க சொல்ற எல்லா நிறைய டிஃபரன்சஸ் இருந்தாலும் 3 ரீசன்ஸ் இந்த 2 டிசைனுக்கும் 3 முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 3 டிஃபரன்ஸ் தான் ஒரு டிசைனை வந்து அக்செப்டபிள் டிசைனாகவும் இன்னொன்று வந்து ரிஜெக்டட் டிசைனாகவும் மாற்றும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ அது ப்ராப்பராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 100% டிசைன் வந்து ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இரலவென்ட் டெக்ஸ்ட், இது வந்து வேற ஏதோ டெக்ஸ்ட் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த ஆடுக்கு என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது. இந்த 2 விட ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு டிஃபரன்ஸ் தட் ஏஐ கேன் நெவர் ஃபிக்ஸ் த பாட்டில். இது வந்து ஆக்சுவலி மாசாவோட ஆட் வந்து அவங்க ப்ரமோட் பண்றப்போ இங்க அவங்க கீ செல்லிங் பாயிண்டா இருக்கிறது இந்த பாட்டில் மட்டும்தான். இந்த பாட்டிலோட ஷேப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கிறப்போ இது நம்ம வேற ப்ராடக்ட்னு நினைச்சுப்போம், வேற ஏதோ மேங்கோ ட்ரிங்க் அப்படிங்கிறது. அதனால இந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கிறப்போ ஆட் வந்து அக்செப்டே ஆகாது. ஸோ அந்த 10% டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு டிசைன் வந்து ரிஜெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ நீங்க என்னதான் இதுக்கு க்ளோஸ் டு ஈக்குவலா ஒரு டிசைன் பண்ணாலும், இஃப் த டிசைன் இஸ் நாட் கெட்டிங் அப்ரூவ்ட், அந்த டிசைன் பண்றதுக்கான யூஸ் இல்லை. லெட்ஸே நீங்க ஃப்ரீலான்சிங் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு டிசைன் பண்ற டிசைன் வந்து அப்ரூவ் ஆனா மட்டும்தான் அதுக்கு காசு. அதே மாதிரி ஒர்க் பண்ற கம்பெனில உங்க டிசைன்ஸ் எல்லாம் அப்ரூவ் ஆனாதான் உங்களால அங்க கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியும். ஸோ டிசைன் பண்றப்போ என்ன பர்பஸ்க்காக பண்றோம், இந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த 10% கீ டிஃபரன்ஸ் இஸ் மேக்கிங் ஒரு டிசைன் அப்ரூவ் ஆகவும் இன்னொரு டிசைன் ரிஜெக்ட் ஆகுது. அதனால தான் இங்க இருக்கிற இந்த ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டிசைன் ஏஐ டூல்ஸ் வச்சு உங்களால 90%
டிசைனை க்ளோஸ் எடுத்துட்டு வர முடியும். பட் அது 100% ஆகுறதுக்கு யூ நீட் டிசைன் சாஃப்ட்வேர். அதை பற்றி தான் இன்னைக்கு நாம ஒர்க் ஷாப்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு ஆட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டைமிங் பத்தி பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு ஆட் டிசைன் பண்ணணும்னா அதுக்கு நீங்க வந்து எவ்வளவு டைம் லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு டைம் எக்ஸிகியூஷன் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் 2 ஆட்ஸ், ஒன்று வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஆட், இன்னொன்று வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆட். இதை வந்து வித்தவுட் ஏஐ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேர்னிங் டைம் மட்டும் இந்த டிசைனுக்கு வந்து 2 to 3 months. இந்த டிசைன் மீன்ஸ் இந்த ஒரு டிசைனை மட்டும் சொல்லல, இந்த கேட்டகரியில இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே, இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல பண்ற எல்லா டிசைன்ஸையுமே லேர்ன் பண்றதுக்கான டைம் தான் நான் சொல்றேன். ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ லேர்னிங் டைம், இந்த மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஆட் பண்றதுக்கான லேர்னிங் டைம் 2 to 3 months. இதுல இல்லஸ்ட்ரேஷன்ல ரொம்ப முக்கியம் வந்து ப்ராக்டிஸ் தான். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 9 months to 1 year பக்கத்துல ஆகும். நான் அந்த இல்லஸ்ட்ரேஷன் டைப் ஆஃப் ஆட்ஸ்ல வந்து எவ்வளவுக்குள்ள அதிகமா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள பெட்டர் ரிசல்ட் கொண்டு வர முடியும். இந்த பர்டிகுலர் ஆடோட எக்ஸிகியூஷன் டைம் பார்த்தீங்கன்னா 1 to 2 days ஆகும். அவ்வளோ ஒர்க் வந்து இருக்கும், டீட்டெயிலிங் அப்படி இப்படின்னு நிறைய டைம் ஆகும். மீன்வைல் ஒரு சோஷியல் மீடியா ஆட் எடுத்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் டைம் 2 to 3 months, ப்ராக்டிஸ் ஒரு 3 to 4 months பண்ணா போது உங்களால ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா டிசைனர் ஆக முடியும். எக்ஸிகியூஷன் டைம் இந்த பர்டிகுலர் டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு 1 to 2 hours போதும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலா டிசைன்ல நம்ம ஒரு டிசைன் பண்றதுக்கான, அந்த டிசைனை லேர்ன் பண்றதுக்கும் அந்த டிசைனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைமிங். நான் என்னோட கரியர் ஸ்டார்டிங்ல இருந்து 2023 வரைக்கும் இவ்வளவு டைம் தான் எனக்குமே ஆகும் டு கிரியேட் தீஸ் டிசைன்ஸ். இதுவே நம்ம வந்து வித்தவுட் ஏஐ பார்த்துருக்கோம். ஒன்லி ஏஐ, வெறும் ஏஐ யூஸ் பண்ணி இந்த 2 டிசைன் பண்றோம்னா எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேர்னிங் டைம் நில், நீங்க வந்து எதுவுமே லேர்ன் பண்ண தேவையில்லை, ப்ராக்டிஸ் தேவையில்லை. எக்ஸிகியூஷன் டைம் 2 minutes, அதுவும் சாட் ஜிபிடி பண்றது. அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா ஆட்ஸுக்கும் லேர்னிங் டைம், ப்ராக்டிஸ் டைம், எக்ஸிகியூஷன் டைம் எதுவுமே வந்து வேலிடா இல்லை. பட் இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வேல்யூ ஆல்சோ நெல். நீங்க வந்து சோஷியல் மீடியால பண்றப்போ அது வந்து ஒரிஜினல் ஒரு பெர்ஃபெக்ட் ஆடா வராது. அதனால அந்த ஆட் பண்றதுக்கான ஒரு வேல்யூமே அங்க இல்லாம போகும். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் யூசிங் ஏஐ பிளஸ் டிசைன். ஸோ வெறும் டிசைன் பண்றதுக்கும் நிறைய டைம் நம்ம லேர்ன் பண்ணணும், ஒரு டிசைன் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகும். ஒன்லி ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டிசைன் வந்து நான் வேலிடா இருக்கும். சிம்பிள் லாஜிக் தான். உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க டிசைன் டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா வித் ஏஐ அவங்களாலே அது 2 minutesல பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல அவங்களால பண்ண முடியும். ஸோ எதனால அந்த டாஸ்க் உங்க கையில வரும், விச் மீன்ஸ் உங்களுக்கு அதை வந்து பெர்ஃபெக்டா அப்ரூவ்ட் டிசைனா மாத்துறதுக்கான ஸ்கில் செட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவையான டைம், லேர்னிங் டைம் ஒரு 2 weeks, ப்ராக்டிஸ் 2 weeks, எக்ஸிகியூஷன் வந்து உங்களால 15 minutesல பண்ண முடியும். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம இந்த ஆட் பண்றோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இதுக்கும் 2 weeks லேர்னிங் டைம், 2 weeks ப்ராக்டிஸ் டைம் அண்ட் 15 minutesல உங்களால பண்ண முடியும். ஸோ ஏஐ நான் வந்து இப்போவுமே ஏஐ யூஸ் பண்றேன் டிசைன்ல. ஏஐ வந்து எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, இட் ஹெல்ப்ஸ் சேவிங் மை டைம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 hours உட்காந்து பண்ண வேண்டிய டிசைன்ஸை இப்போ நான் 15 to 20 minutesல பண்றேன். 6 months உட்காந்து லேர்ன் பண்ண வேண்டியதை இப்போ என்னால் 4 weeksல லேர்ன் பண்ண முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் that's an update from AI. So that's one thing நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். So like I mentioned, only AI நீங்க வந்து பண்றது வேஸ்ட். It will get rejected. Without AI, outdated அந்த ஃபார்மேட்ல இப்போ நீங்க லேர்ன் பண்றதுக்கான தேவையில்லை. AI பிளஸ் டிசைன் தான் ரியலிஸ்டிக் டைம்ல, கம்மியான டைம்ல அமேசிங் டிசைன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டிசைன் பிளஸ் ஏஐ இஸ் ஃபியூச்சர். ஒன்லி ஏஐ வச்சும் எதுவும் பண்ண முடியாது. ஒன்லி டிசைனுமே இனிமேல் நமக்கு வந்து கை கொடுக்காது. ஸோ அதனால இட்ஸ் மேண்டட்டரி டு லேர்ன் போத் ஆஃப் த திங்ஸ். ஸோ இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பா. எனக்கு வந்து புரிஞ்சது வாட் யுவர் பாயிண்ட் அண்ட் ஐம் பிரிட்டி ரொம்ப கிளியரா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சவங்க மட்டும் ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கிரேட். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே என்ன வந்து ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். ஸோ யா, ஸோ இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண டாபிக் தான் ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 things. ஒன்று வந்து ஃபோட்டோஷாப்
அண்ட் ஏஐ அப்படிங்கிற ஒரு 4 weeks கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம். ஸோ ஒரு ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா நம்ம ஒரு டெமோ உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஒரு ப்ராடக்ட் பத்தியான ஒரு கோர்ஸ் பத்தியான டெமோ லைவ்ல டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர் வில் பி லைவ் கோர்சஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபர்தரா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ ஒரு எட்டெக் ரிலேட்டடான ஒர்க் ஷாப்னா கண்டிப்பா தேர் வில் பி அ ப்ராடக்ட் அட் தி எண்ட். உங்களுக்கு அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இட்ஸ் அ ஃபைனல் டேக் அவே. அண்ட் யா, ஸோ 4 weeks ஃபோட்டோஷாப் கோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் கரியருக்கு இந்த 4 weeks ஃபோட்டோஷாப் கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே 3 months கிராஃபிக் டிசைன் கோர்ஸுமே இருக்கு. அது வந்து ப்ரொஃபஷனல் கரியருக்கு, நீங்க ஜாபுக்கு போகணும்னா இந்த 3 months வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டுக்குமான ப்ராப்பர் டிஃபரன்ஸ் என்னது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல என்ன கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பிக் பண்ணிக்கலாம். இதோட மோர் டீட்டெயில்ஸ் ஒர்க் ஷாப் முடிகிறப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லெட்ஸ் சே நீங்க ஃபோட்டோஷாப் அண்ட் ஏஐ மட்டும் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களால என்னெல்லாம் ஒர்க்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஏஐ கான்டென்ட் கிரியேட்டரா உங்களால ஒர்க் பண்ண முடியும். நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் யூ சி மை ஒர்க்ஸ், நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்ண டிசைன்ஸ் பண்ண லைக் I'll share again. Okay, so if you see my Instagram page, நீங்க வந்து அதுல நிறைய ஏஐ ரிலேட்டடான டிசைன்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க போஸ்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் பேஜ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஒரு சின்ன சின்ன ஆட்ஸுக்கான ஆடியோ லோவா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஆடியோ கிளியரா இருக்கிறவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? நான் பேசுறது கிளியரா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு ஆடியோ கிளியரா இருக்கு. இன்கேஸ் யாருக்காச்சும் ஆடியோ கம்மியா இருக்குன்னா ஒரு வாட்டி எக்ஸிட் ஆகிட்டு என்றாங்க, ஆர் எல்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் என்னது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபோட்டோஷாப் அண்ட் ஏஐ லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களால் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் ஏஐ ரிலேட்டடான போஸ்டர்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பர் கான்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும். அண்ட் சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸுக்கான ஆட்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அதில் ஒரு சின்ன ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். மூவி போஸ்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த யூடியூப் தம்ப்நெயில், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் உங்களால் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இந்த மூவி போஸ்டர்ஸ் அண்ட் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் லேர்ன் பண்ண அவ்வளோ டைம் ஆகும். பட் வித் ஏஐ ஒரு மிஸ்டர் பீஸ்ட் மாதிரியான ஒரு அவ்வளோ வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்கிற சேனல்ல இருக்கிற அதே குவாலிட்டியான யூடியூப் தம்ப்நெயில் உங்களால் வந்து ஈஸியாக 4 weeksல லேர்ன் பண்ணிட்டு பண்ண முடியும். சின்ன ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து வெட்டிங் ஸ்டுடியோ அந்த ஆல்பம்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே ஏஐ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிரிண்டபிள் செல்லர்ஸ், உங்களால் வந்து ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணி ஒரு பிரிண்டபிள் செல்லர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் யாருக்குன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வேற ஏதாவது கரியர் இருக்கு, இல்லைனா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஒரு சின்ன சைடு ஹசில் பண்ணணும்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 12 weeks கோர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனே கரியராக எடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த 12 weeks கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும். பிகாஸ் அதில் முக்கியமாக இருக்கிற பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜாபுக்கு போகணும்னா யூ கேன் கன்சிடர் திஸ் 12 week கோர்ஸ். இல்லை ஃப்ரீலான்சிங் மட்டும் பண்ணணும்னா யூ கேன் ஒன்லி லேர்ன் த 4 weeks கோர்ஸ். இதான் அந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான டிஃபரன்ஸ். கோர்ஸ் கரிக்குலம், கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒர்க் ஷாப் முடிகிறப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் வித்தவுட் எனி டிலே நம்ம ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம லெட்ஸ் லேர்ன் ஹவு டு கிரியேட் தீஸ் ஆட்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஆட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்டட் வித் த மாசா ஒன். நான் வந்து மாசா ஆட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா Q&A செஷனில் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா ஒர்க் ஷாப் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் அட் த Q&A. ஓகே, ஸோ இந்த ஆட் தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து I'll show you how I generated this ad. இதை நான் ChatGPTல எப்படி ஜென்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மாசாவோட ஆட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மாசாவோட தீமில் தான் அந்த ஆட் இருக்கணும். இப்போ நீங்கள் மாசாக்காக பண்ணுற ஆட் வந்து கோக்கோட ஆட் மாதிரி இல்லை, ஸ்ப்ரைட் ஃபேண்டாவோட ஆட் மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் நாட் கம் அவுட் குட். ஸோ மாசாவோட ஆட் வந்து கம்ப்ளீட்டாக இட் ஷுட் லுக் லைக் மாசாஸ் ஆட்.
ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து மாசாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோம். இந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்துட்டு போய் தான் we are generating images. இந்த ஆட் வந்து நான் எடுத்துட்டு ஐம் கோயிங் டு சாட் ஜிபிடியில் போய் இந்த ஆட் நான் இங்கே ரெஃபரன்ஸ் இமேஜை அட்டாச் பண்ணிட்டு இங்கே நான் ரைட் பண்ணுற ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க, சேம் டிசைன் சேஞ்ச் த காய் டு கேர்ள் வித் ஸ்பூன் இன் ஹேண்ட். இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட். இதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணுங்க, இந்த பர்சனை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அங்கே பிளேஸ் பண்ணி அவங்க கையில் ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ராம்ப்ட். அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் வந்திருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட். கரெக்டாக அந்த இல்லஸ்ட்ரேஷன் பிட் வந்து பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. சேம் இதுதான் நம்ம ஐபிஎல் டீமுக்குமே பண்ணியிருப்போம். சேம் ஆட் வந்து கிரியேட் இமேஜ், சேம் டிசைன், change the guy to Dhoni from CSK in IPL team, stick close to original creative மாதிரியே இருக்கணும். அந்த பர்சன், அந்த நடுவில் இருக்கிற அந்த பர்சனை மட்டும் சேஞ்ச் பண்ணி டோனி ஃப்ரம் சிஎஸ்கே மாதிரி நீங்க வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாம வந்து ப்ராம்ப்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராம்ப்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பண்ற மாதிரி ஃபேன்சி ப்ராம்ப்டிங் எதுவுமே பண்றதுக்கான தேவையில்லை. என்ன வேணுமோ அதை சிம்பிளா இந்த மாதிரி டைப் பண்ணாலே போதும், உங்களால ஒரு பெர்ஃபெக்ட் டிசைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க இமேஜ் ப்ராம்ப்டிங் பண்ணாலே போதும், உங்களுக்கான இமேஜ் இங்க கிரியேட் ஆகும். ஸோ இந்த சேம் இமேஜ் தான் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் போட்டிருக்கோம். சேம் விராட் ஃப்ரம் ஆர்சிபின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆட் கிரியேட் ஆயிருக்கு, பட் இந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா வரல. ஸோ ஜஸ்ட் நான் வந்து மேக் இட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் வி காட் த ஃபைனல் ஆட் டிசைன். ஸோ இதான் நமக்கு ஃபைனலாக வந்திருக்கு. இதை இன்னுமே பெர்ஃபெக்ட் ஆகணும்னா இந்த பாட்டில், அப்புறம் இங்கே இருக்கிற பர்சன், இதெல்லாம் வந்து ஒழுங்கா வராது. ஸோ இந்த ஃபேஸ் தான் முக்கியமான ஃபேக்டர். இது இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் திங்ஸ் நமக்கு தெரியும், நம்ம அதை ஃபோட்டோஷாப்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு கோயிங் டு ஃபோட்டோஷாப். ஸோ ஃபோட்டோஷாப் போயிட்டு அங்கே ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் கூட தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்ல இமேஜ் எடிட்டிங், ஒரு இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத குவிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் நோட், இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபோட்டோஷாப் தெரியாதவங்களுக்கு புரியாது. நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் புரியணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும். ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்றதுக்கு மினிமம் 4 weeks ஆகும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டெமோ. இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும், இந்த ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒர்க் ஷாப் தானே தவிர டீச் பண்றது கிடையாது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான ஆட் வந்து எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓ இப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறது. நம்ம அதை லேர்ன் பண்றதுக்கு we have to put some time, effort and learn it. So please note this point. இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் பண்றோம். அதனால நான் வந்து குயிக்கா பண்ணுவேன். ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஸோ இந்த ஆட்ல வந்து இப்போ நம்ம இந்த பாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நீங்க பாட்டில் வந்து வேற ஏதாச்சும் சேஞ்சா இருந்துச்சுன்னா, வேற பாட்டில் இருக்கிறப்போ அந்த டிசைன் அப்ரூவ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டிசைன் அப்ரூவ்டா மாறுறதுக்கு இங்க இருக்கிற இந்த பாட்டில்ல நம்ம இந்த டிசைனை பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, இந்த பாட்டில நான் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இங்க இருக்கிற இந்த பாட்டில ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். அஸ் யூ கேன் சி அந்த செலெக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்லை, இந்த ஏரியாலாம் ஒழுங்கா செலக்ட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ மேக் ஷோர் த செலெக்ஷன் இஸ் குட். அதுதான் வந்து நான் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்க வந்து கொஞ்சம் ஓவர் செலக்ட் ஆச்சுன்னா அதையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செலெக்ஷன் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நான் இதோட டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு புது லேயர் கிரியேட் ஆயிருக்கு, பாட்டில் மட்டும் தனியா இருக்கு. இந்த பாட்டில நான் வந்து இந்த இமேஜ் கூட கிளிக் பண்ணிப்பேன். கிளிக் பண்றதன் மூலமா ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் இட்ஸ் கமிங் சைட் த பாட்டில். ஸோ இந்த விராட்டோட இமேஜ் வந்து இந்த பாட்டிலுக்குள்ள வருது. இங்க வந்து இப்போ நம்ம அதை வந்து கரெக்டா ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன்னா இட் வில் நாட் கம் குட், ரைட்? ஸோ அதனால நீங்க வந்து கரெக்டா அது உள்ள ஃபிட் ஆகுற மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணணும். எல்லா இடமே ஃபிட் ஆகாது ஒழுங்கா. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் பெர்ஃபெக்ட். இந்த ரேஞ்ச் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. ரிமைனிங் நம்ம எடிட்டிங்ல பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பாட்டில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்கா ஃபிட் ஆகல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கை இருக்கு, ஹோல்டிங். இதெல்லாம் வந்து ரிஜெக்டிங் ரீசன்ஸ். கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா. ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்சனுமே ஒரு தேவையில்லாத ஒரு ஆள் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க பெய்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்ணி சீக்கிரமா ரிமூவ் பண்ணிடலாம். பெய்டு சாஃப்ட்வேர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க யூ கேன் யூஸ் த
க்ளோன் ப்ரஷ் டூல். இங்கே வந்து க்ளோன் ப்ரஷ் டூல் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு ஃபோட்டோஷாப்ல. அந்த க்ளோன் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி உங்களால் இந்த பர்சன் இங்கேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு 10 minutes ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கம்மியான டைம் தான் ஆகும். ஸோ ஐ திங்க் இந்த ஏரியா இட்ஸ் ஃபிக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு இன்னுமே இதை பெர்ஃபெக்ட் ஆக்கணும்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கலாம். நீங்கள் ஒரு ஜென்ரேட்டிவ் ஃபில் 3-4 times நம்ம யூஸ் பண்ணாலே அது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ ஒர்க் ஷாப்பில் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, குவிக்காக போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வெர்ஷன் வந்தோம்னா வி ஆர் யூஸிங். இதை நம்ம வந்து ஒரு லேயராக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி, இதை வந்து ஒரு பாட்டில். இப்போ நம்ம வந்து பாட்டிலுக்குள்ள இந்த விராட்குள்ளே பிளேஸ் பண்ணிட்டோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இங்கே இருக்கிற இந்த ஏரியா அண்ட் இந்த ஹேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஐம் கிரியேட்டிங் அ நியூ லேயர் அண்ட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்கிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஏரியா ஃபிக்ஸ்ட் அண்ட் தென் ஒரு நியூ லேயர் எடுத்துட்டு இங்க இருக்கிற இந்த கை இருக்கிற இந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஐ ஹாவ் டு பெயிண்ட் ரெட் ஹியர். இதுக்கு நான் பென் டூல் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். எங்கே நம்ம வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அண்ட் இங்கே ப்ரஷ் டூல் எடுத்து அண்ட் ஜஸ்ட் ப்ரஷிங் இட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஏரியா இட்ஸ் ஃபிக்ஸ்ட். செகண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாட்டில் கொஞ்சம் மேலே இருக்கிறது கூட கிளாஷ் ஆகுது. ஸோ இங்கே நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துட்டு சேம் திங் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கிறதே கீழே வந்து கண்டினியூ ஆகும். அந்த லைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த ஏரியா ரெட் ஆகும், இங்கே வந்து பிளாக் இஸ் கமிங். இங்கேயுமே அது சேம் இஷ்யூ. அது இங்கே நம்ம வந்து க்ளோன் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோட்டோஷாப் டூல்ஸ் ஒன்றுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக லேர்ன் பண்ணாலே உங்களால் யூ கேன் இந்த எடிட்டிங்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நான் லைக் ஐ செட் பிஃபோர், ஃபோட்டோஷாப் தெரியலன்னா இது பண்ண முடியாது, பட் நாட் அண்ட் அது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ அகெயின் ப்ரஷ் டூல் கொஞ்சம் பிளாக் எடுத்து இந்த ஏரியாவை ப்ரஷ் பண்ணுறோம். சேம் ஹியர் பிளாக் எதுவும் இங்கே வந்து எல்லோ எடுத்து ப்ரஷ் பண்ணுறோம். டியூவல் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இது பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு நீங்கள் ஒபாசிட்டி அண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாக ஃப்ளைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இன் திஸ் ஃபார்மேட் நான் வந்து ஆல்மோஸ்ட் திஸ் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப்புமே வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். பிகாஸ் சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பிராண்ட் வந்து ஒழுங்காக பார்ப்பாங்க. இப்போ இந்த பிராண்ட் நான் ப்ரஷ் பண்ணுற 2 பாட்டிலுமே சேம் கிடையாது. ஐ மீன் இந்த கேப் வந்து சேம் கிடையாது. மாஸோட டிசைன் அவங்களோட ஒரிஜினல் பாட்டில் மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா திஸ் டிசைன் இஸ் குட் டு கோ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜஸ்ட் எடிட்டிங், இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற எடிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணோம்னா சாட் ஜிபிடில இருந்தோ மற்ற ஏஐ டூல்ஸ்ல இருந்தோ 90% பண்ணி கொண்டு வர டிசைன்ஸை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ தேட்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். எத்தனை பேருக்கு அட் திஸ் பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சது ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து எடிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கான தேவையில்லை. ஜஸ்ட் எனக்கு அந்த ஃப்ளோ புரிஞ்சது அப்படிங்கிறவங்க யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட். மெனி ஆஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஆட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்ல நம்ம ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பார்த்தோம். செகண்ட் ஆட்ல நம்ம வந்து டிசைன் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இந்த ஆட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பின்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஆட் மாதிரி தான் எனக்கு ஒரு ஆட் வேணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரிஜினல் ஃபேன் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட்ல இருந்து சென்ட் பண்ண ஃபேன் இமேஜ். இந்த ஃபேன் இமேஜ் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் பிராண்டோட லோகோவுமே நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 விஷயம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிட்டு ஒரு ஆட் கிரியேட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க, லோகோ அட்டாச் பண்ணுங்க அண்ட் அதோட டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண அவுட்புட். ஸோ இங்கே ஸ்க்ரீன்ல தெரிகிறது தான் இந்த ஆட். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், நீங்க வந்து ரியலிஸ்டிக்கா சொல்லலாம். நீங்க வந்து ஜஸ்ட் ஏஐ ஜென்ரேட் பண்ணாலே ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் ஆன்சர் மீ. நீங்க ஐ மீன் கிளைண்ட் இந்த டிசைன் அக்செப்ட் பண்ணுவாங்களா
மாட்டாங்களா, அந்த இதை மட்டும் நீங்க டெக்ஸ்ட் மீன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எஸ் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோன்றவங்க எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இந்த டிசைன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து நோ சொல்லுங்க. ஸோ எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டிசைன் நீங்க சென்ட் பண்ணுங்க, ஐ மீன் சாரி ஆன்சர் சென்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் சாட் ஜிபிடி பண்ணாலே கிளைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை ரிமூவ் இட். இந்த ஆடை வந்து ஒழுங்கா பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆடை வந்து ஒழுங்கா வாட்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் டிசைனை வந்து கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதுதான் கொஸ்டின். எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. ஸோ ஐ கேன் சி a lot ஆஃப் நோ அண்ட் எஸ்ஸுமே இருக்கு, நிறைய நோ அண்ட் கொஞ்சம் எஸ். ஸோ நோ சொன்னவங்க உங்களுக்கான ரீசன் சொல்லுங்க, எதனால அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும். எஸ் சொன்னவங்க உங்களுக்கான ரீசன் சொல்லுங்க, எதனால இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. எக்ஸப்ட் த ஃபேன் சைஸ் இஸ் பிக் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் ஆர் குட். ஓகே, லோகோ பிளேஸ்மெண்ட் ராங், உங்க கமெண்ட் சொல்லலாம். நீங்க வந்து லோகோ பிளேஸ்மெண்ட், டெக்ஸ்ட், ஃபேன் சைஸ் ஓகே பெர்ஃபெக்ட், எஸ் பிகாஸ் ஆல் ஆர் பெர்ஃபெக்ட்னு கிரிதரன் சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதுவுமே வேலிட் பாயிண்ட். நான் தட் இஸ் அன் ஆக்சுவல் ஆன்சர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ லைக் ஐ செட் பிஃபோர், நாங்கள் ஒரு 10ல் ஒரு 8 பேர் 9 பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்றீங்க. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே யூ ஆர் டெல்லிங் மீ. இதுல எஸ் கண்டிப்பா இந்த டிசைன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டிசைனாவே இட்ஸ் நாட் லுக்கிங் குட். அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் கண்டிப்பா அந்த ஃபேன் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடையாது. ஒரிஜினல் மாதிரி இருக்கு பட் ஒரிஜினல் கிடையாது. ஸோ ஒரிஜினல் ஃபேன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒரிஜினல் ஃபேன். பக்கத்தில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம், ஒரிஜினல் ஃபேன் எப்படி இருக்கு இது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணா தெரியும். ஒரிஜினல் ஃபேன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த ஷேப் பாருங்க, இங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, இங்க இருக்கிற இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓவராலாவே அந்த ஃபேனோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ்பெஷலா இங்க 4 இது ஃபேன் விங்ஸ் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் மாறினாலே போதும், அந்த ஒரு ரீசனே போதும் கிளைண்ட் வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டா திஸ் இஸ் ஒன் ரீசன். பட் இது மட்டும்தானா ரீசன் அப்படின்னு கேட்டா இல்ல, கிடையாது, இன்னுமே ரீசன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க லோகோ ரொம்ப பெருசா இருக்கு, தட்ஸ் அனதர் ரீசன். இங்க இந்த டெக்ஸ்ட் பெருசா இருக்கு, அனதர் ரீசன். பட் ஓவராலா இந்த டிசைன்ல வந்து நிறைய டிசைன் பிரின்சிபிள்ஸ் தப்பா இருக்கு. டிசைன் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிசைன்ல இருக்கிற ஒரு கிராமர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நான் வந்து உங்ககிட்ட தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேர்டை தூக்கி லாஸ்ட்ல போட்டுட்டு நடுவில் வரத ஃபர்ஸ்ட்ல போட்டு அந்த மாதிரி பேசணும்னா தமிழ்ல ஏதோ தமிழ் வார்த்தைகள் ஏதோ யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் புரியுமே தவிர என்ன மெசேஜ் சொல்ல வரும் அப்படிங்கிறது புரியாது. அதே மாதிரிதான் டிசைன்லயும், டிசைன்ல கொஞ்சம் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. எம்பசிஸ், ஹைரார்கி, கான்ட்ராஸ்ட், அப்புறம் வந்து ப்ராக்சிமிட்டி, ப்ரொபோர்ஷன், ஒயிட் ஸ்பேஸ், ரிதம், யூனிட்டி அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு 10-12 பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அந்த பிரின்சிபிள்ஸை நம்ம வந்து டிசைன்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். அந்த பிரின்சிபிள்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகுனா அந்த டிசைன் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ லெட்ஸே நீங்க வந்து இப்போ சென்னையில நாம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ நிறைய பேனர்ஸ் பார்ப்போம். அந்த பேனர்ஸ்ல ஒரு மாடல் இமேஜ், டோனி மாதிரி ஒரு ஃபிகரோட இமேஜ் இருக்குன்னா அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இமேஜா இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த இமேஜை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணுவோம். அங்க போய் அந்த டோனியோட இமேஜ் ரொம்ப குட்டியா சைட்ல பார்த்தோம்னா நம்ம ஆடையும் பார்க்க மாட்டோம், வேற எங்கேயுமே நம்ம ஃபோக்கஸ் வந்து போகாது. அந்த பிரின்சிபிளோட பேரு தான் எம்பசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஹைரார்கி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாமே இங்க வந்து தப்பா இருக்கு. இங்க தப்பா இருக்கிற பிரின்சிபிள் எதுனா ஃபர்ஸ்ட் வந்து எம்பசிஸ், அதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து போகல. இது வந்து டிஸ்ட்ராக்டிங் எலிமெண்டா இருக்கு, இது வந்து டிஸ்ட்ராக்டிங் எலிமெண்டா இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. இந்த பர்டிகுலர் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேன் தான் இங்க வந்து செல்லிங் பாயிண்ட். ஸோ இந்த ஃபேன் தான் ஃபர்ஸ்ட் தெரியணும், அந்த மாதிரி டிசைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட் லோகோவை சின்னதாக்கணும், இந்த டெக்ஸ்ட்டை சின்னதாக்கணும், ஓவராலா இந்த டிசைனோட பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஒயிட் ஸ்பேஸ், இந்த ஏரியா கொஞ்சம் கிளட்டர்டா இருக்கு, இங்க கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கு, இங்க டெக்ஸ்ட் ஹைரார்கி கிரியேட் பண்ணணும். இது இந்த மாதிரியான பிரின்சிபிள் தான் இந்த டிசைன்ல தப்பா இருக்கு. அதை நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் அவுட்புட்டுக்கும் ஃபைனல் அவுட்புட்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஐம் ரிமூவிங் ஆல் த அன்னெசரி எலிமெண்ட்ஸ். நான் லோகோ ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஃபேன் ரிமூவ் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஆம் ஆடிங் த நியூ ஃபேன், ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம் அண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். நவ் த டிசைன் இஸ் லுக்கிங் கூல். இப்போ வந்து கரெக்டாக அந்த பேலன்ஸ், ஐ மீன் ஒயிட் ஸ்பேஸ் இங்கே வந்து கொஞ்சம் ஏரியா கரெக்டாக கிரியேட் ஆயிருக்கு. ஃபோக்கஸ் இங்கே போகுது. அண்ட் டெக்ஸ்ட்ல ரொம்ப முக்கியமாக ஹையரார்கி இருக்கு. முக்கியமான நெய்ம் பெருசாக இருக்கு, ரிமைனிங் டெக்ஸ்ட் சின்னதாக இருக்கு, லோகோ வந்து கரெக்டாக பிளேஸாக இருக்கு. இந்த டிசைன்லையுமே இன்னொரு பிரின்சிபிள் ஃபெயில் இருக்குது. என்னன்னா ப்ரொபோர்ஷன். இந்த ஏரியா கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்கு. இல்லாமல் அந்த ப்ராடக்டோட பிளேஸ்மெண்ட் எங்க எது கரெக்டாக பிளேஸாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதை இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இந்த ப்ராடக்டை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணீங்கன்னா திஸ் ஒர்க் ஈவன் பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன்ல ஃபர்ஸ்ட் நாம எடிட்டிங், ஒரு ஃபோட்டோஷாப்ல எப்படி ஒரு டிசைன் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த பிரின்சிபிள்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஜென்ரேட் பண்றதுல ஃபர்ஸ்ட் எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதான் நம்ம கிரியேட் பண்ண ஆட் அண்ட் இங்க ஜென்ரேட்டட் ஆடை பார்க்கலாம். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இது தெளிவு இல்லாமல் இருக்கு, இந்த டிசைன் தெளிவா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து செகண்ட் லேர்ன் பண்ண விஷயம். வேர் ஏஐ ஜென்ரேட் பண்ற டிசைன்ஸ்ல நீங்க வந்து டிசைன் பிரின்சிபிள்ஸ் ஆட் பண்றதன் மூலமா the design will get even better. ஸோ இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணவங்க புரிஞ்சவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஸோ டில் திஸ் பாயிண்ட் எனக்கு வந்து தெளிவா இருக்கு, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிறவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்ட், கிரேட், தேங்க்யூ. அண்ட் மூணாவதா நம்ம பார்க்க போற ஆட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கான்செப்ட் பேஸ்ட் ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் நாம ஒரு மாசா ஆடு பார்த்தோம், அதில் நம்ம எடிட்டிங் லேர்ன் பண்ணோம். செகண்ட் ஒரு ஆடு பார்த்தோம், அந்த ஆட்ல எப்படி டிசைன் பிரின்சிபிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். மூணாவதா நம்ம பார்க்க போற ஆட் என்னன்னா இட்ஸ் லைக் கான்செப்ட் ஆட், ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆட். ஒரு ஆட் வந்து நீங்க ஒரு கிரியேட்டிவா ஒரு மெசேஜ் வந்து அந்த ஆட்ல சொல்லணும். இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட், அந்த இமேஜ், இவ்வளவுதான். இதுல வந்து கிரியேட்டிவிட்டி எதுவும் இல்லை. ஜஸ்ட் கரெக்டான ஒரு இமேஜை ஃபைண்ட் பண்றோம் அண்ட் ப்ராடக்டை பிளேஸ் பண்றோம், டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றோம், அவ்வளவுதான். பட் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆட் வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு மெசேஜ் அந்த ஆட் மூலமா கன்வே பண்ணணும். இந்த கிட்கேட் ஆட் பார்த்தீங்கன்னா இது கிரிக்கெட் தீம் ஆட். ஸோ பிட்வீன் இன்னிங்ஸ் டேக் அ கிட்கேட் பிரேக். ஸோ இன்னிங்ஸ் நடுவில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு செகண்ட் பேட்டிங் நடுவில் நீங்க வந்து ஒரு பிரேக் எடுங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆட். அதுக்கு நம்ம கிட்கேட்டையே நம்ம ஒரு ஸ்டம்ப் மாதிரி இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தனித்தனி கிட்கேட் பீசஸ் எடுத்துட்டு வந்து நாம ஒரு ஸ்டம்ப் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டம்ப் வந்து இங்க இந்த டிசைன்ல பிளேஸ் பண்ணி அந்த கிட்கேட்டோட கலர் யூஸ் பண்ணி லோகோஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஆட். இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது, 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் மேட் டிசைன். இந்த சேம் டிசைனை நான் வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏஐல இந்த டிசைன் ஜென்ரேட் பண்றப்போ நான் வந்து இங்க ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கேன், கிரியேட் அன் இமேஜ் கிரிக்கெட் தீம் ஆட் பிட்வீன் இன்னிங்ஸ் அந்த டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ரேண்டமா தான் கிரியேட் பண்ணும், அது வந்து கிரியேட்டிவ் திங்கிங் பண்ணாது. அதோட கமாண்ட் எப்படி இருக்குன்னா கிட்கேட்டை பிளேஸ் பண்ணணும், கிரிக்கெட் எலிமெண்ட் இங்க இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டு யூ திங்க் இந்த டிசைனை கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களா? லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து தெளிவா இல்லை, அந்த ரீசன்லாம் விட்டுருங்க. டிசைனோட கான்செப்ட் வைஸ் பாருங்க, கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. அந்த கிரீன் கலரு இருக்கிறதால அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டேடியம் எஃபெக்ட்ல இருக்கு, அகைன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த மெசேஜ் வந்து இங்க ஒழுங்கா தெளிவா இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் ஆடை வந்து இங்க ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கோம், கொடுத்து இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ அந்த பண்ண ஆடை அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுது, அதுல கிரியேஷன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ ஜென்ரேட் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நாம வந்து இங்க போட்டோஷாப்ல கிரியேட் பண்ணதை இங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து அது ரீ எடிட் பண்ணுது. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஒரு ஆட் டிசைன் பண்ண முடியும். கான்செப்ட் வைஸ் திங்கிங் அதுக்கு வந்து நீங்க டிசைன் லேர்ன் பண்ணணும், நீங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஸோ இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஏஐ இஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ இந்த ஆட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இந்த விராட் கோலி இல்லஸ்ட்ரேஷன் வந்து படிக்கிறதுக்கே 1 year ஆகும். 1 year இப்போ நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்க 2 weeks லேர்ன் பண்ண முடியும். அந்த இடத்துல இது ஹெல்ப்ஃபுல். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனை ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லா எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு 1.5 hours ஆகும். இதுல 15 minutesல முடியும். இட்ஸ்
டைம் சேவிங். பட் இந்த டிசைன்ல ஏஆல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணணும். ஸோ அட் தி எண்ட் ப்ரூவிங் திஸ் பாயிண்ட் அகைன், நீங்க வந்து டிசைன் லேர்ன் பண்றது, ஐ மீன் டிசைன் அண்ட் ஏஐ ரெண்டுமே தெரிஞ்சுட்டாதான் உங்களால இந்த ஃபீல்டில் சர்வை ஆக முடியும். ஸோ நவ் அ குவிக் Q&A செஷன். ஏஐ ரிலேட்டட் டாபிக்ஸ்ல மட்டும் ஏதாச்சும் டவுட்ஸ் கொஷின்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. ஐ மீன் இப்போ காமன் Q&A அட் எண்ட் ஆஃப் திஸ் செஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடா இல்லைன்னா அந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்கலாம். பட் இந்த Q&A இட்ஸ் ஒன்லி ஃபார் நம்ம இப்போ டிசைன் பண்ண 3 ஆட்ஸ் பற்றி மட்டும், இப்போ நம்ம லேர்ன் பண்ண அந்த டாபிக்ஸ் பற்றி மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர் பண்ணிட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம அதை ஆன்சர் பண்ணிட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். பட் கீப் இன் மைண்ட், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. So let's move on to the next topic. Why are you learning this? எதுக்காக நீங்க இப்போது லேர்ன் பண்றீங்க? ப்ளீஸ் ட்ராப் இன் கமெண்ட்ஸ். ஹாபி ஆர் கரியர்? ஸோ இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க வந்து இத ஹாபியா எடுக்கிறீங்க இல்லைன்னா கரியரா எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் நீங்க சொல்லலாம். ஹாபி டு கரியர், இம்ப்ரூவ் மை டிசைன் ஸ்கில், கரியர் போத். போத் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் கரியர் தான். கரியர்ல நாம வந்து கொஞ்சம் அடிஷ்னலா கிரியேட் பண்றோம். இட்ஸ் ஒன், இட்ஸ் ஹாபி. நீங்க ரெண்டுமே சூஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் மோர் ஆர் லெஸ் கரியர் தான். ஓகே, ஸோ இப்போ கரியரா நீங்க டிசைன் சூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரோட் மேப் டு பிகம் அ ப்ரோ கிராஃபிக் டிசைனர். ஸோ கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண இந்த கான்செப்ட் மட்டும், அதாவது போட்டோஷாப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும், சாட் ஜிபிடில இமேஜ் ஜென்ரேட் பண்ண தெரியும், ரெண்டும் யூஸ் பண்ணி உங்களால குயிக்கா டிசைன் பண்ண தெரியும். இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு, அதாவது இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல டீச் பண்ண எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண தெரியும், போட்டோஷாப்ல எடிட் பண்ண தெரியும், டிசைன் பிரின்சிபிள்ஸ் தெரியும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் உங்களுக்கு பண்ண தெரியும் இப்போதைக்கு. இது மட்டும் போதுமா கிராஃபிக் டிசைனர் ஆகுறதுக்கு? ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? எஸ் ஆர் நோ. இல்லை இது மட்டும் போதும் நம்புறவங்க எஸ் சொல்லலாம், இல்லை இது பத்தாது அப்படிங்கிறவங்க இங்க வந்து நோ சொல்லலாம். ஒரு ப்ரோ கிராஃபிக் டிசைனர் ஆகுறதுக்கு இன்னைக்கு நாம ஒர்க் ஷாப்ல லேர்ன் பண்ணது மட்டும் தெரியுமா? ஓகே, ஸோ எல்லாருமே நோ தான் சொல்றீங்க. ஸோ ஐ கெஸ் நீங்க என்ன ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க. வெறும் போட்டோஷாப் அண்ட் ஏஐ லேர்ன் பண்றதன் மூலமா சைட் ஹசில் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ப்ரோ ஆகுறதுக்கு நீங்க முக்கியமான 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் கிராஃபிக் டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்றேன். நான் வந்து பிராண்டிங் சைட்ல ஒர்க் பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கரியர் வந்து மார்க்கெட்டிங் கீழே தான் இருக்கும். ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நான் கோக், அப்புறம் கூகுள் அண்ட் இந்த மாசா, இந்த எல்லா பிராண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐல் பி கிரியேட்டிங் ஆட்ஸ் ஃபார் தீஸ் பிராண்ட்ஸ். ஸோ அதனால அது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வரும். பிராண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புது பிராண்டை கிரியேட் பண்றது அதில் வரும். ஸோ இது ரெண்டு பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். டு பிகம் அ ப்ரோ கிராஃபிக் டிசைனர், பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அதுல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இங்க பிராண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிராண்டை ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்றது இன் டிசைன் டேர்ம்ஸ். நீங்க ஒரு பிராண்டுக்கான கலர் சூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து ஃபாண்ட்ஸ் சூஸ் பண்ணுவீங்க, லோகோ கிரியேட் பண்ணுவீங்க, பேக்கேஜ் டிசைன்ஸ் பண்ணுவீங்க, பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து பிராண்டிங்ல வருது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்றதால கிரியேட்டிங் அ பிராண்ட் இஸ் பிராண்டிங் அப்படிங்கிறதும், ப்ரொமோட்டிங் அ பிராண்ட் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ ஒன்ஸ் அந்த பிராண்ட் இஸ் லைவ் அண்ட் நீங்க வந்து அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்றீங்கன்னா இதை நம்ம மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது பிராண்டிங், கிரியேட் பண்ண பிராண்டை ப்ரொமோட் பண்றது மார்க்கெட்டிங். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்ல கிராஃபிக் டிசைனர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிராண்டிங் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நீங்க வந்து இப்போ தேல் பி ஒர்க்கிங் பிக்கிங் த கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அண்ட் லோகோஸ்,
லோகோஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஐஃபோனில் லோகோ இல்லைன்னா சேல்ஸ் எவ்வளோ இருக்கும், எத்தனை பேர் ஐஃபோன் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டால் அதோட கண்டிப்பாக த நம்பர் ஆஃப் சேல்ஸ் would go down. அவ்வளோ இம்பார்ட்டன்டான லோகோ கிரியேட் பண்ணுறது கிராஃபிக் டிசைனர்ஸ் அண்டர் பிராண்டிங். அதே மாதிரி தான் பேக்கேஜ் டிசைன். ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா அந்த பேக்கேஜ் பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவோம், இது நல்ல ப்ராடக்டா இல்லையா, நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அந்த பேக்கேஜ் டிசைனர்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கான ஒரு கம்ப்ளீட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது. நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது தான் பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஒரு பிராண்ட், இந்த பிராண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு ஆப்பிள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட் எப்படி இருக்கும், ஆர் எல்ஸ் ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடென்டிட்டி பண்றது. இந்த ஒர்க்ஸ் தான் நம்ம வந்து பிராண்டிங்ல பண்ணுவோம். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா we create marketing ads, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஆட்ஸ். இது வந்து நம்ம இப்போ லேர்ன் பண்ணல அந்த டாபிக்ஸ் தான், நம்ம லேர்ன் பண்ண டாபிக்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் வரும். அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ், இது வந்து ஒரு பிளாக்ஸ் ஆர்டிகல் ரீட் பண்ணுற வருது. இமெயிலர்ஸ், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இமெயில்ஸ் பார்ப்பீங்க, அந்த இமெயில்ஸ் வருது. அண்ட் லேண்டிங் பேஜஸ், இது எல்லாமே பிராண்டிங்கில் பண்ணுற ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனராக பிராண்டிங் ஆர் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணணும்னா இந்த கான்செப்ட் எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணாதான் உங்களால் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். இதுதான் கிராஃபிக் டிசைனர்ஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணுறது. நீங்களுமே அதை லேர்ன் பண்ணாதான் உங்களால் ப்ரோ டிசைனர் ஆக முடியும். ஸோ இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனர் ஆகிறதுக்கான நீட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு லேர்ன் த டிசைன் பிரின்சிபிள்ஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் த சாஃப்ட்வேர்ஸ், தென் டிசைன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி. ஸோ இது மூணு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ். இதில் தான் நம்ம வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால யூ ஹாவ் டு லேர்ன் த சாஃப்ட்வேர்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ், நம்ம பார்த்த அந்த டிசைன் பிரின்சிபிள்ஸ், டைப்போகிராஃபி, கலர் தியரி, இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும். இது முடிச்சதுக்கப்புறம் பிராண்டிங் ஆர் மார்க்கெட்டிங், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணணும், ஆர் எல்ஸ் ரெண்டுமே லேர்ன் பண்ணலாம். அண்ட் இது ரெண்டுமே லேர்ன் பண்ணிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் அ ஜாப். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணணும், உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், அண்ட் யூ கேன் அப்ளை ஃபார் அ ஜாப். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த போர்ட்ஃபோலியோஸ். இப்போ நான் இது என்னோட போர்ட்ஃபோலியோ, இது நெட்ஃப்ளிக்ஸ்க்காக பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் நான் பண்ணியிருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே டாக்குமெண்டடாக சேர்த்து ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் we call it as a portfolio. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் போர்ட்ஃபோலியோ. அதே மாதிரி இது வந்து ஒரு பிராண்டிங் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதில் நம்ம வந்து அந்த பிராண்டுக்கு என்னெல்லாம் டிசைன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நாம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் பிகம் அ ப்ரோ கிராஃபிக் டிசைனர். இந்த போர்ட்ஃபோலியோ ரெடி ஆச்சுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் அ ஜாப் அண்ட் கெட் யுவர் ஜாப். ஸோ சிம்பிளாக ஒரு 3 months மார்க்கெட்டிங் டிசைனர் ஆகணும்னா நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணால் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ், கலர் தியரி, டைப்போகிராஃபி, இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். முக்கியமாக இந்த மார்க்கெட்டிங் ஆட்ஸ், இதுதான் நீங்கள் போய் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது. இதில் இப்போ ஏஐயோட ரோல் என்னது? ஸோ இதில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் லேர்ன் பண்ணுறேன். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 months மார்க்கெட்டிங் ஏஐயோட ரோல் என்னன்னா, அந்த ஒவ்வொரு டாபிக்லையுமே நாம ஏஐ வந்து அடிஷ்னலாக லேர்ன் பண்ணுவோம். இப்போ இல்லஸ்ட்ரேட்டர்னா இல்லஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் ஏஐ, ஃபோட்டோஷாப்னா ஃபோட்டோஷாப் ப்ளஸ் ஏஐ. இது வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட், இங்கே ஏஐ இருக்காது. மற்றபடி இருக்கிற எல்லா ப்ராக்டிக்கல் கான்செப்டுமே அது கூடவே நம்ம ஏஐ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இன் தட் வே யூ லேர்ன் ஏஐ. ஸோ தட்ஸ் வாட் யூல் பி லேர்னிங் ஹியர். ஸோ இப்போ இந்த எல்லா டாபிக்ஸ் தான் நீங்கள் வந்து எங்கள் கோர்ஸில் லேர்ன் பண்ணுவீங்க. 12 weeks வந்து கம்ப்ளீட் கிராஃபிக் டிசைனும், 4 weeks வந்து ஃபோட்டோஷாப் அண்ட் ஏஐ வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ now I'll explain you what are the things you will be learning. இந்த கோர்ஸோட கரிக்குலம் வந்து அதை நான் குயிக்காக உங்களுக்கு வந்து ஓவர்வியூ ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வில் சென்ட் யூ த கோர்ஸ் கரிக்குலம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ இந்த கோர்ஸ்
பார்த்தீங்கன்னா வில் பி லேர்னிங் ஓகே. ஸோ வில் பி லேர்னிங் ஃபோட்டோஷாப், அப்புறம் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைன், கலர் தியரி அண்ட் டைப்போகிராஃபி. அண்ட் பார்த்தீங்கன்னா வில் பி லேர்னிங் மார்க்கெட்டிங் டிசைன். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் வில் பி லேர்னிங் இன் திஸ் கோர்ஸ். ஸோ ஃபுல் டீட்டெயில்டு கரிக்குலம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைனல் பாயிண்ட், இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபோட்டோஷாப் அண்ட் ஏஐ பார்த்தீங்கன்னா 6,000 அண்ட் 12 வீக்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000. இதான் வந்து இந்த கோர்ஸோட ஆக்சுவல் ஃபீஸ். பட் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்களுக்கு தேர் இஸ் அன் ஆஃபர். 4 வீக்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3,000 rupees அண்ட் 12 வீக்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 15,000 rupees. ஸோ இதான் வந்து இந்த கோர்ஸோட ஃபீஸ், கோர்ஸோட actual price. So yeah, I hope you guys are உங்களுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதா இருந்தா 20th ஏப்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது அண்ட் 21st ஏப்ரல் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த நம்பர்ல என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட நம்பர் நான் வந்து ஷேர் பண்றேன். இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ நவ் ஃபைனல் Q&A செஷன். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். இதுல உங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸா இருந்தாலும் கேட்கலாம். கிராஃபிக் டிசைன் கரியர் ரிலேட்டடா கேட்கலாம், ஆர் எல்ஸ் 4 வீக்ஸ் 12 வீக்ஸ் கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓவராலா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஃபைனல் Q&A செஷன். அண்ட் யா, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க நீங்க கேட்கலாம். So all right everyone, thank you so much. Thank you for joining today. Hopefully உங்களுக்கு வந்து AI design பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். So yeah, thank you so much. Thank you for joining today. Further ஏதாச்சும் questions, doubts இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். So thank you so much. Thank you for joining today. And I hope to see you guys again. Thank you and good night.